What's up, ladies and gentlemen, boys and girls, and my dear CSK fans? Welcome to my YouTube channel. நம்மளோட சக CSK கண்ணி மதன் இருக்காப்ல. ஸோ இன்னைக்கு CSK vs KKR ப்ரிவ்யூ பண்ண போறோம். சேப்பாக்ல நடக்குது. ஸோ இந்த மேட்ச்ல வந்து ஒரு பெரிய பஸ் இருந்தது. தல தோனி வந்து ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. தல தோனி இஸ் அன்லைக்லி டு ஜாயின் அகேன்ஸ்ட் KKR. அடுத்த மேட்ச் SRH கூட தான் அவர் வந்து அவைலபிளா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அப்படியே அவர் அவைலபிளா இருந்தாலும் இம்பாக்ட் பிளேயரா ஆடுறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மதன் அவர் வந்தா பிளேயிங் லெவன்ல இருக்கணுமா? ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்து சர்ஃபராஸ் கானை எடுக்கணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அவர் இம்பாக்ட் பிளேயரா ஆடுறது தான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களோட தாட்ஸ் அதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே CSK vs KKR, சேப்பாக்கு, ஸ்டாட்ஸ் குரு கண்டிப்பா அதை எடுத்துட்டு வந்திருப்பீங்க. அடிச்சு விடுங்க. அதான் ப்ரோ, நம்ம வந்து இதை வந்து முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். தனியா அதுக்கு டெடிகேட்டடா வீடியோ போட்டோம். IPL ஆக்ஷன் அப்போ வீடியோ போட்டோம். ஸோ இந்த டீம் வந்து தோனி இல்லாம தான் மூவ் ஆக போகுது. தோனியை இம்பாக்ட்ல வச்சுட்டு இஃப் நீடட்னா மட்டும் நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு வந்து பர்டிகுலர் என்ட்ரி பாயிண்ட் ஒரு ஃபேக்டர் இருக்கு. அந்த என்ட்ரி பாயிண்ட் ஃபேக்டர் என்னன்னா 16th ஓவர்ல உங்களுக்கு ரன் அக்ஸலரேட் பண்ண முடியும். ஒருத்தர் வந்து டாமினேட்டிவா அடிக்க முடியும் 6 4s அப்படின்னா தோனி கேன் பிளே. இல்லைன்னா உங்களுக்கு பயங்கரமா வந்து இது அன்னைக்கு ஓவர் டெனுக்கான மாதிரி 6 விக்கெட் 7 விக்கெட் அடிச்சு கூட ஆடவே ஆள் இல்லைன்றப்போ தென் வி கேன் பிளே. நோயிங் சிவம் துபே மட்டும் தான் உங்களுக்கு 6th பவுலிங் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஃபெசிலிட்டி இருந்தா மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். அதை மைண்ட்ல வச்சுட்டு எப்பவுமே தோனி இம்பாக்ட்ல இருக்கலாம். இஃப் நீடட்னா மட்டும் வந்தா போதும். இப்ப போன மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்தே சர்ஜன் நடப்போ உங்களுக்கு சர்ஃபராஸ் கானே யூஸ் ஆகல. பட் சர்ஃபராஸ் கான் அந்த ஃபீல்டு உங்களுக்கு பயங்கரமான எனர்ஜி கொடுக்குது. நீங்க அவர் இம்பாக்ட்ல வச்சிட்டீங்கன்னா உங்களை எப்படி நீங்க உள்ள கொண்டு வருவீங்க? அண்ட் நான் இப்போ ஒரு ஷாட்ஸ் கொண்டு வரேன். அதை பார்த்துட்டு எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப வருஷமா சேப்பாக்கல மேட்ச் பார்க்கக்கூடிய உங்களுக்கே தெரியும். 2003 பாட்டு கவாஸ்கர் டிராஃபி டேமின் மார்டின் எல்லாம் பார்த்திருக்கேன். அந்த டைம்ல இருந்து நான் மேட்ச் பார்த்திருக்கேன். எனக்கு இப்ப பாக்குறப்ப ரிலே பண்ணணும் ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தப்போ செம்மையா ஷாக் ஆயிட்டேன். அரௌண்ட் வேர்ல்ட் கப்ல இருந்து நான் எடுக்கிறேன் 58% ஆஃப் விக்கெட்ஸ் வந்து பேசர்ஸ். வெறும் பேலன்ஸ் இருக்கு அந்த 42% 30% மட்டும் தான் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்கன்றப்போ, அதுவும் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ். எஸ்பெஷலி உங்களுக்கு வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா ஹர்மீத் சிங்னு சொல்லிட்டு USA பவுலர் எடுத்திருக்காரு. சாண்டர், ரஷித் கான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ்ல பாக்குறப்போ. அது ஹர்மீத் சிங் மட்டும் தான் ஒரு எக்ஸ்பெக்டர் மாதிரி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினாங்க வேர்ல்ட் கப்ல. மத்தபடி எல்லாமே பேசஸ் டாமினன்ஸ் தான். அதை அப்படியே எடுத்து சரி ஓகே நம்ம IPL பாக்கலாம்னு பார்த்தா மொத்தமா ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. எவ்வளவு விக்கெட் தெரியுமா? 22 விக்கெட் விழுந்திருக்கு. அதுல 18 விக்கெட் வந்து பேசர்ஸ். வெறும் 3 விக்கெட். அந்த 3 விக்கெட் எடுத்தது வந்து அக்சர் பட்டேல் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து இவரு நூர் அகமது ஒண்ணு, இன்னொரு பவுலர் யாரோ ஒருத்தர் 3 விக்கெட் தான் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்தாரோ. சஹல், அக்சர் பட்டேல் ஒண்ணு, நூர் அகமது. சஹல், அக்சர் பட்டேல், நூர் அகமது 3 பேர் தான் விக்கெட் எடுத்தாங்க. ஒரு விக்கெட். அப்ப யோசிச்சு பாருங்க பிச்சு எப்படி ரீலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு. அதனாலதான் வந்து BBL வந்து இங்க ஹோஸ்ட் பண்ண நினைக்கிறாங்களோ ஆச்சரியமா இருக்கு. என்னடா இங்க ஊரெல்லாம் விட்டுட்டு ஐகானிக் ஸ்டேடியம்லாம் விட்டுட்டு சேப்பாக்ல BBL ஹோஸ்ட் பண்றதா பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பாக்குறப்போ இதை பிச்சை பார்த்தோம்னா தெரியுது. ஓகே, இது சிட்னிக்கும் மெல்பர்னுக்கும் சுரங்கப்பாதையில வர பிச்சு மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்கு. அந்த பவுன்ஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அண்ட் பியூர்லி வந்து இது வந்து பேஸ் பவுலிங்கா இருக்கு. இதுல வந்து இதுக்கப்புறம் வந்து ஸ்பின் கோட்ரட், ஸ்பின் சோக்கர்ஸ் அப்படிலாம் வந்து இங்க பண்ணவே முடியாது. அண்ட் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் 2 பேர் ஆடுவாங்கன்றது ஒரு பெரிய டவுட்ஃபுல் தான். இது வரைக்கும் இப்ப ஆஸ் ஆஃப் நவ் ரெக்கார்டிங் பண்றப்போ வருண் சக்கரவர்த்தி அப்டேட்ஸ் இன்னும் தெரியல நமக்கு. அவங்க தேல் பி கோயிங் வித் இதுதான் சுனில் நரேன் அண்ட் இவர் மட்டும் தான், அனுகுல் ராய் மட்டும் தான் போவாங்களே தவிர மத்தபடி அவங்களுக்கும் யாரும் கிடையாது. நமக்கு வந்து 100 அகமது, அகில் ஹுசைன் இந்த 2 காம்பினேஷனோட அப்படியே போறது தான் பெட்டர். இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு அதான் ஷாக்கிங்கா இருந்தது. அண்ட் ஜேமி ஓட்டன் இன்னிங்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அண்ட் ருத்ராஜுக்கு ஏக்வாக் என்ன சொல்றது ரொம்ப கான்பிடன்ஸா பேசுறோம்ல. ஸ்பின்னர்ஸ்க்கு உண்மையிலேயே எடுக்கல. நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா ருத்ராஜுக்கு ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ண தெரியலன்னாங்க. பட் டு பி ஹானஸ்ட் இந்த ஸ்பின்னர்ஸ் எவ்வளவு விக்கெட் எடுக்கல. நீங்க வேர்ல்ட் கப்பே எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு வந்து விக்கெட் யாரும் எடுத்தீங்கன்னா அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் வேற ஒரு விக்கெட் எடுத்தாங்க. அது கூட எனக்கு ஷோரா தெரியல நம்ம இந்தியா டீம் போய் ஆடுறப்போ. அது அந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு வந்து பேசர் சும்மா செம்மையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பத்திரானாக்கு NOC கொடுத்திருக்காங்க. நாட் ஷோர் அவர் ஆடுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த KKR பொறுத்த வரைக்கும் அப்டேட் என்னன்னா வருண் சக்கரவர்த்தி நாட் yet fully fit. இன்னுமே ஒரு கை வந்து ஃபுல்லா ஸ்ட்ராப் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க. வெரி அன்லைக்லி டு பிளே அகேன்ஸ்ட் CSK. அண்ட் பத்திரானாக்கு NOC கிடைச்சிருச்சு. பட் CSK மேட்ச்ல டெஃபினட்டா ஆட மாட்டாரு. அவர் வந்து 17th தான் KKR ஜாயின் பண்றாரு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் 19th ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அந்த மேட்சுக்கு அப்புறம் தான் அவர் அவைலபிளா இருக்காரு. சோ CSK-வோட கண்டிப்பா பத்திரானா ஆட மாட்டாரு. இதுதான் வந்து KKR கேம்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஆல்மோஸ்ட் சிமிலர் டீம் தான் போவாங்க. மேபி தே வில் பி. இப்ப நம்ம மதன் சொன்னது வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது அங்க பவுன்ஸ் நல்லா எடுக்குது. குர்ஜப்னீத் சிங், ஜேமி ஓட்டன் மாதிரி பவுலர்ஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் கிடைக்கும் போது ஐ திங்க் தே வில் பி டெம்ப்டட் டு பிளே பிளெஸிங் முசரபானி. சோ அவங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை KKR-க்குன்னா பிளெஸிங் முசரபானி ஆடினா கேமரன் கிரீன் ஒரு ரவுமன் பவர்ல யாராவது ஒருத்தர் தான் ஆடணும்.
ஃபின் ஆலனை டிராப் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு சிக்கலும் இருக்கு கேகேஆருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்கு நான் ஒரு காம்பினேஷன் வச்சிருக்கேன் ப்ரோ. இது வந்து நான் ஒரு 2 சேஞ்ச் தான் பண்ணேன். ரொம்ப பெரிய என்ன சொல்ற ராக்கெட் சேஞ்ச் எல்லாம் கிடையாது. பிளஸில் முசர்பானே இன், ரோமன் போவல் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நவதீப் சைனி அவுட், மனிஷ் பாண்டே இன். அவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அங்கிஷ் ரகுவன்சிக்கு ஒரு கூட வந்து சப்போர்ட் பண்ற ஆள் கிடையாது. ரிங்கு சிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு சொல்றாங்க. பட் அவருக்கு அந்த என்ன சொல்றது அந்த ஸ்ட்ரென்த் இல்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து ஒண்ணு அடிப்பேன் அப்படின்னு போறாரு. சேப்பாக் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல நீங்க 6-4 அடிக்கிறது அந்த 2-3 எடுக்கிறது ஒரு பெரிய ஆர்ட். அந்த மாதிரி பிளேயர் வந்து மனிஷ் பாண்டேவை நான் பாக்குறேன். நான் வந்து கண்ணை மூடிட்டு மனிஷ் பாண்டே இறக்கிடுவேன். ஜஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் ஹேவிங் சம் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ரோமன் போல் ஆடுற இன்னிங்ஸ் அவரே ஆடுவாரு. லாஸ்ட் இன்னிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரோமன் போல் ஆச்சா உச்சனா அடிக்கல. கஷ்டப்பட்டு எப்படியாவது 200 கொண்டு வந்துடா கிட்ட வந்துடும் தான் ஆடினாங்களே தவிர மத்தபடி நாட் மச் இம்ப்ரெசிவ். பட் எனக்கு முசர்பானியோட பேஸ் அண்ட் பவுன்ஸ் வேணும். அண்ட் ஜிம்பாப்வேல இங்க ஆடுறப்ப கூட விக்கெட் எடுத்தான்னு நினைக்கிறேன். நாட் ராங். சஞ்சு சப்தன் விக்கெட் அவர் தான் எடுத்தாரோ அந்த மாதிரி வந்து முசர்பானியா அவர்தான் அவர் ஆடுவேன். அவரை கண்டிப்பா ஆட வச்சு ரோமன் போல் உட்கார வச்சுட்டேன். அதுக்கு கூட நவதீப் சைனிக்கு பதிலா அது பிளே மனிஷ் பாண்டே. சோ உங்களுக்கு காம்பினேஷனும் செட் ஆயிடுன்றதுனால இந்த சேஞ்சஸ் நான் போவேன். போனா டீமுக்கு நல்லது, போவாங்களான்னா கொஸ்டின் மார்க். இல்ல என்னன்னா T20 கிரிக்கெட் இப்ப போற திசைய பாத்தீங்கன்னா பவர் ஹிட்டிங்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. அப்படி இருக்கும்போது ரோமன் பவலை எடுத்துட்டு மனிஷ் பாண்டே உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அவங்களோட பினிஷிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் அப்படிதான் யோசிப்பாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் ரோமன் பவல் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன், ஒரு பவர் ஹிட்டர், வெஸ்ட் இண்டீஸ் பிளேவர் இருக்கு. அதை மிஸ் பண்ணிட்டு மனிஷ் பாண்டே உள்ள கொண்டு வருவாங்களா அப்படின்னா கஷ்டம் தான். பட் நீங்க சொல்றது இட் மேக் சென்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது பிளெஸிங் முசரபானி ஆடணும்னா இது மாதிரி ஏதாவது பண்ணிதான் ஆகணும். சோ கேகேஆருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே இந்த சீசன் ஒரு மேட்ச்ல ஃபேவரட்டா போறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். சோ அது வந்து பிகாஸ் ஆஃப் கேகேஆருக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரபிள்ஸ்னாலதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்சோ டிசி மாதிரி ஒரு சைட சிஎஸ்கே வந்து வின் பண்ணிட்டு வராங்க. டெஃபினட்டா மொரால் அதிகமா இருக்கும். ஆஸ் அ டீம் பிலீஃப் ஜாஸ்தி இருக்கும். எனக்கு சிஎஸ்கே சைட்ல இருந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் மதன். அது நடக்காது. பட் ஸ்டில் இதை பண்ணா சிஎஸ்கே கண்டிப்பா பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கு நான் பிலீவ் பண்றது. ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங், ருத்ராஜ் கேக்வாட் அட் நம்பர் 3. இந்த சேஞ்ச பண்ணாங்கன்னா டெஃபினட்டா நமக்கு இருக்கிற குறைகளை வச்சு நம்ம பிளே ஆஃப் வந்து ரீச் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஹோப் எனக்கு இருக்கு. ஃபார் அ சிம்பிள் ரீசன், ஆயுஷ் மாத்ரே நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், பவர் பிளேல ஒரு ஓவரை கண்டிப்பா ஒரு 25 ரன் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு ஓவரை ஒரு யூஸ்வலா போன சீசன் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 4th or 5th ஓவர் அந்த ஸ்விங் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஓவரை உரிச்சிடுவாரு. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஜிடி ஆல்சோ அந்த மாதிரி ஒரு ஓவரை உரிச்சாரு. ஆர்சிபியோட ஒரு சமனாக் ஆனாரு போன சீசன். அதுலயும் அப்படிதான். ஐ திங்க் புவனேஸ்வர் குமாரை டேக் டவுன் பண்ணி அரௌண்ட் 20+ ரன்ஸ் அடிச்சாரு. சோ அந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பிளேயரை நம்ம அந்த ரிசோர்ஸை வேஸ்ட் பண்றோமோ அப்படின்னு தோணுது. ருத்ராஜ் கேக்வாட் இஸ் அ கிரேட் பேட்ஸ்மேன். அதுல எனக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. பட் அவரோட இன்டென்ட் வந்து மிஸ் ஆகுது. அவர் கொஞ்சம் கான்பிடன்ஸ்லயும் கம்மியா இருக்கு. அண்ட் ருத்ராஜ் இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன், அவர் ஒரு டீம் பிளேயர் தான். டீமுக்கு தேவை வேற பிளேயர் வந்து மிடில் ஆர்டர்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னா அவரே மிடில் ஆர்டர்ல இறங்கிடுவாரு. ரஹானேக்கு பண்ணாரு 2024ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சேட்டா வந்து அதாவது சிஎஸ்கே பிளேயர் வந்து இதுக்கு முன்னாடி 2021 தான் ருத்ராஜ் கேக்வாட் 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் சேட்டா அடிச்சு 100 தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயே சொன்னாங்க. ஆனா அது தப்பு. 24ல ருத்ராஜ் கேக்வாட் ஒரு 100 அடிச்சு நம்ம தோத்துட்டோம். ருத்ராஜ் கேக்வாடுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் 100 அடிச்சா யூஸ்வலா நம்ம தோத்துருவோம். ராஜஸ்தான் ராயல்ஸோட இதுக்கு முன்னாடி ஒரு சீசன் அடிச்சாரு, அதே மாதிரி தோத்துட்டோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றப்பதான் அவர் அடிப்பாரு. பட் நான் என்ன சொல்றேன்னா, நம்பர் 3ல வந்தாருன்னா அவர் வந்து ஸ்பின்னர்ஸ் சூப்பரா ஆடுவாரு. இன்ஃபேக்ட் போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா பவர் பிளே எல்லாம் தட்டி ஒரு ரன்னா அடிச்சுட்டு பவர் பிளேக்கு அப்புறம் ஸ்பின்னர் வந்தோம்னா அவர் ஃபர்ஸ்ட் அட்டாக்கிங் ஷாட்டே ஆடுறாரு. சோ வெரி கம்ஃபர்டபுள் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். நீங்க ஆயுஷ் மாத்ரேக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அவர் வந்து கொஞ்சம் ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் தான். ஏர்லி விக்கெட் போறதுக்கும் சான்ஸ் இருக்கு ஆயுஷ் மாத்ரே கொடுக்கும் போது. பட் கிளிக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல. ஏன்னா அவர் நம்ம பார்த்துட்டோம் பர்சன்டேஜ பார்க்கும்போது மோர் ஆஃபன் தன் நாட் ஹீஸ் அந்த இம்பாக்ட அவர் கிரியேட் பண்றாரு. சோ அந்த மாதிரி ஏர்லி விக்கெட் போச்சுன்னா நீங்க தள்ளி ஆடுங்க. யாரும் உங்களுக்கு கொஸ்டின் பண்ண போறது இல்ல. சொல்லுங்க மதன். அதான் ப்ரோ நீங்க சொல்றது அப்படியே ஆன் டாப் ஆஃப் இட். நம்ம 2 பேரும் இதே சிங்க்ல தான் இருக்கும். பட் எனக்கு ஆயுஷ் மாத்ரேக்கு இன்னொரு அடிஷனல் என்ன சொல்றேன்னா, ஆயுஷ் மாத்ரே ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் இஸ் நாட் தட் மச் கிரேட். பிகாஸ் அவர் அதிகமா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸோட அதிகமா ஆனது கிடையாது. ஆடுறதுமே அண்டர் 19 கேம்ன்றதுனால உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல உங்களுக்கு ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் ரொம்ப குரூஷியல். சோ ஆயுஷ் மாத்ரேவை நான் ஓப்பனிங் இருக்கேன்னா ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் ரொம்ப குறைஞ்சிடும். உங்களுக்கு ரன் போறது எங்க போகும்? பவர் பிளேயர்னா ஒன்னு தேர்ட் மேன்ல போகும், இல்லைன்னா வந்து டீப் லாங் ஆஃப் அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா போகும். சோ கன்சிடரிங் இந்த பவுலிங் கேகேஆர் பவுலிங் அட்டாக் பாக்குறப்ப உங்களுக்கு கார்த்திக் தியாகி ஒருவேளை உம்ரான் மலிக் ஆடினாலும் பிளஸிங் முசர்பானாலும் இவங்க 3 பேர் ஆடுறதுனால உங்களுக்கு தேர்ட் மேன்ல மட்டும்தான் ஒரு ஆள் வைப்பாங்க. ஏன்னா கன்சிடரிங் த பவுன்ஸ்
கொஞ்சம் பால் எட்ஜ் ஆகுன்றதுனால உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் போயிடுது. இவர் நிறைய எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஆடுறாரு, புல் ஷாட் நிறைய ஆடுறாரு. நான் கண்ணை மூடிட்டு இறக்கிடுவேன் அட்லீஸ்ட் ஃபார் திஸ் மேட்ச். இந்த மேட்ச் கிளிக் ஆகும், கிளிக் ஆகுறதுனால நீங்க ஆடுங்க. ஒரு விக்கெட் ஆனாலும் உங்களுக்கு அடுத்து நீங்க ஓப்பனிங் மாதிரி ஆடுங்க. பிகாஸ் யூ ஹேவ் சர்ஃப்ராஸ் கான் அல்ரவுண்ட் ஹூ கேன் ஆல்சோ கேப்பபிள் டாப் ஆர்டர் பேட்டர்ன்றதுனால நீங்க கண்ணை மூடிட்டு ஆடலாம். அவரோட ஸ்ட்ரென்த் இப்ப ரெண்டு பேருக்குமே வின் வின் சுச்சுவேஷன்றதுனால பலப்பார அடிச்சுக்கிட்டோம். உங்களுக்கு சுரேஷ் ரெய்னா மாதிரி ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ரெய்னா மாதிரி ஆடணும்னு நினைச்சீங்க ருத்ராஜ். தயவு செய்து இப்ப நீங்க ரெய்னாவா மாறுங்க. அட்லீஸ்ட் ரெய்னாவா யாராலையும் மாற முடியாது, அது வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் யூ கேன் கிரியேட் த இம்பாக்ட் தட் யூ பிரிங்ஸ் ரெய்னா. ஏன்னா உங்களுக்கு அந்த முதல் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் நம்பர் 3 வேர்ஷன் எப்படி செட்டில் பண்றதுதான் ஒரு ஆர்ட்டே. அந்த ஆர்ட்டை அந்த மனுஷன் ஒரு 10 வருஷமா பண்ணி 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 நமக்கு பழகிருச்சு. சோ அந்த மாதிரி விஷயத்த வந்து ருத்ராஜ் திகர் ஸ்டெப் பண்ணி பண்ணலாம். பிகாஸ் இஸ் a clear spin hitter. சுனில் நரேன்னா கண்ணை மட்டும் அடிச்சிடுவாரு, அவர் தெரியுமா. அவ்வளவு எல்லாம் டிஃபென்சிவா போக மாட்டாரு. சஞ்சு சாம்சனுக்கும் நல்ல ரெக்கார்ட் இருக்கு சுனில் நரேனுக்கு அகேன்ஸ்டா. சோ இப்படி இருக்கப்ப அவங்க சுனில் நரேன் ஈஸியா டிப்ளாய் பண்ண விட முடியாது. அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் வரப்ப அவங்க அந்த ஸ்பின் அனுகுல் ராய் அந்த ஃபேக்டரியே வந்து அனுகுல் ராய் டொமஸ்டிக் பிளேயர் தானே. சோ அந்த இடத்துல நம்ம சோக் பண்ணாலே பீப்புள் டு பீப்புள் நீங்க மேட்ச் அப் பாருங்க. மோர் தென் என்னால அடிக்க முடியும் அகைன் நீங்க ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க அடிச்சாலும் அடிக்கலாம், யூ கோயிங் டு ஸ்டே ஃபார் சிஎஸ்கே அண்ட் தி ஃபேன்ஸ் ஆர் பிஹைண்ட் யூ. அதனால டீமுக்கு என்ன ஃபேவர்னு பாருங்க. நீங்க ஜிம்பாப்வேல நம்பர் 4 ஆடி யூ பிளேட் சம் குரூஷியல் நாக் ரைட் ஆஃப்டர் 2024 வேர்ல்ட் கப். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அபிஷேக் சர்மா அப்பதான் ட்ரை பண்ணாங்கன்றப்போ யூ ஹேவ் த கெப்பாசிட்டி டு பிளே எனி பிளேஸ் எனி சிச்சுவேஷன் irrespective of whatever the கேம்ன்றப்போ எனக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3 will give more comfort and along with சர்ஃப்ராஸ் கான் if wickets needed. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேவியஸ் சிவம் துபே இருக்கிறதுனால கண்ணை மூடி நீங்க நம்பர் 3 இறங்கலாம். ஆயுஷ் மாத்திரவை கருப்பு துணி கட்டி நீங்க அமைச்சிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு 70 வரும். ப்ரோ எனக்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3 வந்தா நான் ஏன் கான்பிடென்டா சொல்றேன்னா நம்ம பிளே ஆஃப்க்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு. ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் நமக்கு கிடைக்கும் ப்ரோ. கலீல் அகமது மாதிரி ஒரு ஃபீல்டர் எல்லாம் இருக்கும்போது அவர் நம்ம எங்கடா மறைக்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஸோ டெஃபினட்டா அந்த 20 ரன்ஸ் குஷன் நமக்கு வேணும். அது பவர் பிளேல ஆயுஷ் மாத்திரை நமக்கு எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டாப் ஆர்டர் இருக்கு. மிடில் ஆர்டர்ல டிவால் ப்ரூவி, சர்ஃபராஸ் கான், சிவம் டூபே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மிடில் ஆர்டர் இருக்கு. அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிரிட்ஜா ருத்ராஜ் இருப்பார் ப்ரோ. இட் ஓன்ட் பி லைக் வரவெல்லாம் டம்மு டம்முன்னு அடிக்கிறான், ஐயோ எப்போ விக்கெட் வந்துருமோன்னு ஒரு பயமா இருக்குன்னு இல்லாம ருத்ராஜ் கெய்க்வாட் அட் நம்பர் 3 கேன் கிவ் தட் காமிங் ஃபேக்டர். ஒரு ஏர்லி விக்கெட் போயிடுச்சுன்னா அவர் வந்து அந்த காமிங் ஃபேக்டர் கொடுத்தா போதுன்ற. அவர் ஓப்பனிங்லேயே வந்து நல்லா போறதை எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும், நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நம்மளே குறைச்சிக்கிற மாதிரி இருக்கு. சரி இதெல்லாம் நம்ம பேசி என்ன ஆயும் அவர் வந்து நான் ஓப்பனிங் தான் ஆட போறேன்னு அடம் பிடிச்சா 18 பாலுக்கு 15 ரன்லாம் நாட் அக்செப்டபிள். அது வேலைக்கே ஆகாது, பத்தாது. அதனாலேயே வந்து டீம் அப்படி நீங்க ஆடுறீங்கன்னா நீங்க 10 ஓவருக்கு அப்புறம் ஸ்டாண்ட் பண்ணி நீங்க கேம் முடிச்சு கொடுக்கணும். 20 ஓவருக்கு நான் நிக்கிறேன் சஞ்சு சாம்சன் மாதிரி 100 அடிக்கணும். இஃப் நாட் தட் இஸ் a big high risk high reward. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் ப்ரோ. T20ல வந்து நான் வந்து இனிஷியல் தள்ளி தள்ளி ஆடிட்டு அதுக்கப்புறம் 10 ஓவருக்கு அப்புறம் நான் 100 அடிப்பேன்னா அது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சஞ்சு சாம்சன் அப்படியே ஆடினாரு. he was not நான் வந்து ரெக்லெஸ்ஸா ஆட சொல்ல, கண்ணை மூடிட்டு சுத்த சொல்ல. சஞ்சு சாம்சன் அப்படியே ஆடினாரு, ரெக்லெஸ்ஸா ஆடல. ஃபர்ஸ்ட் 3 இன்னிங்ஸ் கொஞ்சம் ரெக்லெஸ்ஸா ஆடினாரு. இந்த இன்னிங்ஸ் யூஸ் வெரி கேர்ஃபுல். அடிக்க வேண்டிய பால அடிச்சாரு, ஜோன்ல இருந்தா அடிச்சாரு. அதை தான் பண்ண சொல்றோம் ருத்ராஜ் கெய்க்வாட. ஒரு பேட்ஸ்மேனா ப்ரோ T20 கிரிக்கெட்ல எப்படி யோசிக்கணும்னா, எஸ்பெஷலி பவர் பிளேல இந்த ஜோன்ல பால் விழுந்தா என்னோட ஆப்ஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல 6, அப்படி அடிக்க முடியலன்னா 4, நல்ல பால், ரொம்ப நல்ல பால் அப்படின்னா மினிமம் ஒரு சிங்கிள் நான் ரொட்டேட் பண்ணிடணும், டாட் பால் ஆடக்கூடாது. இப்படிதான் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படிதான் ப்ரோ யோசிப்பான். எனக்கு என்னன்னா ருத்ராஜ் பவர் பிளேல ஆடும்போது அவர் சிங்கிளுக்கு தான் ஃபர்ஸ்டே எய்ம் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம போயிடலாம், சரி மேக்ஸிமம் ஒரு 2 ஓவர் பார்க்கலாம் ப்ரோ. அது மாதிரி அந்த அப்ரோச் நான் கூட தப்பு சொல்லல. இதுக்கு முன்னாடி ருத்ராஜுக்கு அது ஒர்க் ஆயிருக்கு. 2 ஓவர் நீங்க பாருங்க, பால் ஸ்விங் ஆகுதா, ஏதாவது லேட்டரல் மூவ்மெண்ட் இருக்கா, என்ன பண்ணலாம், பிட்ச் அசஸ் பண்றது எல்லாம் ஒரு 2 ஓவர்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரோ. T20 கிரிக்கெட்ல 6 ஓவருமே அப்படி ஆட முடியாது. 2 ஓவர் நீங்க பாத்துட்டு 3வது ஓவர்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சே ஆகணும். 2 ஓவர்ஸ் நோ லாஸ் இருந்தாலே நீங்க 3வது ஓவர்ல அடிக்க ஆரம்பிக்கணும், அந்த இன்டென்ட்டை காட்டணும். இப்போ வந்து RCBல விராட் கோலி இருக்காரு. விராட் கோலியும் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடும் சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். ஒரு 5 வருஷம் முன்னாடி they like to anchor the innings, take time, build the others வந்து அவங்கள சுத்தி அடிப்பாங்க. பட் இப்போ விராட் கோலியோட இன்டென்ட் மாறி இருக்கு. இப்போ நேத்து மும்பை இந்தியன்ஸோட பாத்தீங்கன்னா அவர் 38 பால்ஸ் 50 தான் அடிச்சாரு. பட் இன்டென்ட் இருந்தது, அவரால் அடிக்க முடியல, அது வேற விஷயம். இன்டென்ட் குறையவே இல்லை. இன்ஃபேக்ட் விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயருக்கு டிம் டேவிட் வந்து ஹெல்மெட் போட்டு வந்து நிக்கிறாரு. I don't know, I thought it was like an indirect message to விராட் கோலி, நாங்கெல்லாம் இருக்கோம், அடிங்க இல்லைன்னா அவுட் ஆகுங்கன்னு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்களோன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது பாக்குறதுக்கு. ஸோ யூ மேட் பி எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் the game needs something from you. இப்போ the game has changed so much, you have to deliver. அப்படி இருக்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் cannot அந்த பழைய அப்ரோச்ல இருந்து அது ஒர்க் ஆகும்ட்டு நம்பவே முடியாது. அண்ட் பவர் பிளேல அவர் ஆட முடியும், ஒரு ஆட முடியாத கெப்பாசிட்டி இல்லைன்னு நான் சொல்ல. போன வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 1 டவுன்ல தான் வந்தாரு.
அவர் 28 பால்ஸ் 50 சம்திங் அடிச்சாரு. ரொம்ப ரிஸ்க்கும் எடுக்க வேணாம், கேப்ஸ் வின் பண்ணி அடிச்சாரு. அந்த இன்டென்ட் இருந்தது. இப்போ அந்த இன்டென்ட் மிஸ் ஆகுது, அதுதான் வரிங்கா இருக்கு. சொல்லுங்க மகன். அவரு டச் பிளேயர். இப்ப இப்ப விராட் கோலியும் நீங்க அகைன் கம்பேர் பண்ணா நான் சொல்றேன். சரி, விராட் கோலி இங்க வந்து இப்ப ப்ரூவ் பண்ணி ஆடணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் இஸ் அவுட் ஆஃப் T20 செட்டப், ஹி ஆல்மோஸ்ட் ரிட்டையர். அவரோட இப்ப மெயின் ஃபோக்கஸ் 2027 வேர்ல்ட் கப் தான்றப்போ அவரோட கியரை ஸ்விட்ச் பண்ணி அவர் ஆடிட்டு இருக்காருன்றப்போ, ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி ஆளு ஆஸ்திரேலியா மாதிரி கோசி கண்டிஷன்ஸ்ல நான் T20 வேர்ல்ட் கப்ல போய் அங்க சீட்ல உட்காரணும்னா இஸ் த ரைட் டைம் யூ ஹாவ் டு ப்ரூவ் அப்படின்றப்போ நீங்க இந்த கேம், ஏன்னா அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி எல்லாம் பவுலரை பார்க்காம பொழந்துகிட்டு இருக்காரு. இஃப் யூ நீட் அ சான்ஸ், லைக் ஹை இன்சைட்ல சொல்றேன், இட்ஸ் நாட் பிகாஸ் சிஎஸ்கே பிரான்சைஸ் அப்படின்னு பேசல. இஃப் யூ வாண்ட் டு ப்ரூவ், ஆனா வந்து உங்களுக்கு நீங்க சும்மா கிடையாது. நீங்க இந்த வேர்ல்ட் கப் விஜயசேர டிராஃபில வேர்ல்டுலயே ஹையஸ்ட் ஏவரேஜ் வச்சிருக்க பிளேயர், ஒன் ஆஃப் த வேர்ல்டு. மார்டினுக்கு அப்புறம் டேமியன் மார்டினுக்கு அப்புறமா நினைக்கிறேன், நாட் ஷோர் எக்ஸாக்ட்லா ஸ்டாட்ஸ் தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர், இவ்வளவு விஜயசாரி லிஸ்டியில எல்லாமே அடிச்சு 100 அடிச்ச ஒரு பிளேயருக்கு ஜஸ்ட் ஒரு கேம் தான் கான்பிடன்ஸ் வரப்போகுது. அந்த ஒரு கேம் கான்பிடன்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு தாட் தான். அந்த ஒன் கேம் கான்பிடன்ஸ் உங்களுக்கு வரதுக்கு யூ ஷுட் ஸ்டெப் அவுட் அண்ட் பிளே நம்பர் 3. உங்களுக்கு ஆயுஷ் மாத்திரையை கொடுத்தா ரன்னு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். ஓகே, இன்னும் நம்ம பிரீத்திங் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் கிடைக்கும். அப்ப நீங்க வரப்போ சஞ்சு சாம்சன் மேபி செட்டா இருந்துக்கலாம் ஒருவேளை ஆயுஷ் மாத்திரை ஆடுறப்போ. சோ இது நீங்க ஆயுஷ் மாத்திரையை வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு குவான்டிட்டி பிளேயரா பார்க்க கூடாது. குவான்டிட்டி இந்த சென்ஸ் லைக் அவர் வந்து ஒரு ஆரஞ்சு கேப்போ இல்லைன்னா அந்த மாதிரி பிளேயர் அவர் கிடையாது. அவர் வந்தா ஒரு 10 பால் 30 ரன், என்னால என்னோட ஸ்ட்ரைக் ரேட் 225 to 300 இதுலதான் நான் ஆட போறேன் அட் நோ மேட்டர் வாட் அப்படின்ற அவருக்கு மைண்ட் செட் வச்சுட்டு அவருக்கு ஆட வைக்கணும். ரோல் ஸ்பெசிபிக் கொடுத்து இன்னும் நமக்கு டைம் இருக்கு ஆயுஷ் மெத்தட் ப்ரூவ் பண்றதுக்கு. அவர் இன்னும் நிறைய க்ரூம் பண்ணி அந்த இடத்துக்கு அந்த ரோலுக்கு அவர் செட் ஆவார் அப்படின்னு மாதிரி போட்டோம். நம்ம பவன் நேகிலாம் டாப் ஆர்டர் விட்டு அடிக்க வச்ச காலம்லாம் இருக்கு. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் அந்த இண்டெக்ஸ் வேணுன்றதுனால எனக்கு ஆயுஷ் மாத்திரை லைக்லி டு பி த பின் ஷீட்டர். ப்ராப்பரா அவர் இந்த ரோப்பை மட்டும் கிளியர் பண்ணிட்டாரு. கொஞ்சம் பவர் இல்ல, மேபி இன்னும் கொஞ்சம் வந்தா வரும் பவர் மேபி. அதான் ப்ரோ, பர்ஃபெக்டா அவர் வந்து பவர் பிளேக்கு ஆடக்கூடிய பர்ஃபெக்ட் மெட்டீரியல் ப்ரோ ஆயுஷ் மாத்ரே. ஆன் த அதர் ஹேண்ட், ஃபார் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், போன மேட்ச்ல வந்து ஆயுஷ் மாத்ரே கடைசியில அவரால் பவுண்டரிஸை கிளியர் பண்ண முடியல, ரிட்டையர் ஹெட் பண்றீங்க. ருத்ராஜ் ஆடி இருந்தா பண்ணிருப்பீங்களா? ருத்ராஜ் அந்த மாதிரிலாம் செட் ஆகினார் வச்சுக்கோங்களேன், பறக்கும் பால். 16 ஓவர்ஸ்லாம் ருத்ராஜ் செட் ஆகி ஆடினார்னா ஹி இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ரோஹித் சர்மா. எங்கெங்கயும் தூக்கி அடிப்பாரு, எஃபர்ட்லெஸ் அடிப்பாரு, அடிக்கிறதே தெரியாது, அப்படி அடிப்பாரு. So imagine Rutraj Gaikwad coming at number 3 will strengthen our team so much bro. I don't know, எனக்குலாம் வந்து கோச்சிங் ஸ்டாஃபா இருந்தா நான் போய் காலையிலே விழுந்துருவேன் ருத்ராஜ் கிட்ட. தலைவா இதை மட்டும் கேளு தலைவா, அமைதியா சொல்றத கேளு தலைவான்னு போய் காலையிலே விழுந்துருவேன். பட் எனிவே சி, இதெல்லாம் தாண்டி அவங்க ஓப்பனிங் தான் ஆட போறாங்கன்னா they have to show intent. Rutraj Gaikwad has to show intent. மற்றபடி ஐ ஒன்ட் சேஞ்ச் எனிதிங் ஃப்ரம் டிசி மேட்ச் ப்ரோ. நல்லா இருந்தது, போலிங்கு, ரொட்டேஷன், கேப்டன்சி எல்லாமே எனக்கு ஹாப்பி. ஃபீல்டிங்ல இன்டென்சிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அகேல் ஹுசனும் நோ பால்லாம் போடாம அந்த ஒரு எப்படி சொல்றது டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணா இன்னும் கூட பெட்டரா இருக்கும். கலியில இருக்கும்போது ஃபார்முக்கு வரணும் ப்ரோ. அவரோட பவர் பிளே போலிங் கொஞ்சம் எனக்கு வந்து வரிங்கா இருக்கு. அஸ்வின் ப்ரோ எல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாரு, பால் இன்ஸ்விங்கே பண்ண மாட்டேன்றான், கொஞ்சம் ரன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கான், கொஞ்சம் ஸ்ட்ரைட் எல்லாம் கொஞ்சம் பெருசா வைக்கிறாப்ல அப்படின்னு டெக்னிக்கலி கொஞ்சம் கவனிச்சிருக்காரு அஸ்வின் ப்ரோ எல்லாம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட ஃபார்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் பிளேல அவர் வந்து அவுட் ஸ்விங் இன்ஸ்விங் பயங்கரமா போடக்கூடியவர். கொஞ்சம் இந்த சீசன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. அவரும் ஃபார்முக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். 100 ஆகும்போதும் ஃபார்முக்கு வரணும். அது சஞ்சு சாம்சன் போன மேட்ச் மாதிரி பேசி பண்ணார்னா அவரும் மேட்டர் ஆஃப் டைம் ஹீ கேன் ஆல்சோ கம் இன் டு ஃபார்ம். சொல்லுங்க மதன். ஃபைனல் பாயிண்ட், நான் இந்த பாயிண்ட் ஆக்சுவலா பேச நினைச்சா மறந்துட்டேன். ஸோ கலில் அகமதுக்கு ஒரு சான்ஸ் நான் கொடுத்து பார்ப்பேன். இஃப் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னா நான் கண்ணை மூடிக்கிட்டு ஹைதராபாத் மேட்ச் நெக்ஸ்ட் ஹைதராபாத் தான் போறேன் நினைக்கிறேன். ஹைதராபாத் தான் போறோம். சோ அங்க ராஜீவ் காந்தி ஸ்டேடியம்ல கண்ணை மூடிட்டு ராமகிருஷ்ணா கோஷ் இறக்குவேன். எனக்கு 10 பேரு சும்மா பேட்டிங் இருக்கும். அண்ட் அவர் ஸ்விங் போடக்கூடிய போல நிதிஷ்குமார் ரெட்டி கூட உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஹைதராபாத்ல. அதனால நல்ல ஃபீல்டரும் கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நமக்கு டீம் தான் வேணுன்றப்போ, உங்களுக்கு ஆல்ரெடி பேட்டிங் ஹெவின்றப்போ நீங்க இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண பாருங்க. பிளே ராமகிருஷ்ணா கோஷ், தென் யூல் ஹாவ் சோ மச் கான்பிடன்ஸ், யூல் ஹாவ் மோர் ஆப்ஷன்ஸ். அண்ட் ராமகிருஷ்ணா கோஷும் நல்லா தான் பண்ணியிருக்காருன்றப்போ எனக்கு அந்த ஸ்விங் பவுலர் என்னால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னா கண்ணை முடிச்சு கொடுத்து பார்ப்போம். பட் அவ்வளவு ஈஸியா கலில் மேல கை வைக்க மாட்டாங்க. ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டு ப்ரூவ் அஸ் ஸ்ட்ராங் நெக்ஸ்ட் கேம். நான் என்னதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் இருக்கும், நிறைய டாட் பால்ஸ் போட்டுருக்காரு லாஸ்ட் இயர்ன்றப்போ மேபி எக்ஸ்டெண்ட் யூனிஸ் பண்ணலாம். பட் வி டூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஆயுஷ் மாத்திரை நீங்க பாயிண்ட் சொன்னீங்க, சின்ன பையன் போறோம், ரொம்ப டயர்டா. இட்ஸ் நாட் லைக் வைபவ் சூரியவன்சி லுக் ஸ்ட்ராங். பட் ஆயுஷ் மாத்திரை வந்து கொஞ்சம் ஆடினோட ஹியூமிடிட்டில வந்து ரொம்ப வீக் ஆயிட்டேன். அதனாலதான் கிரிட்டிசைஸே பண்ணல மதன். நான் ஆயுஷ் மாத்திரை கிரிட்டிசைஸே பண்ணல. நான் சொல்றது அவரோட பெஸ்ட் இதுக்கு அவரை யூஸ் பண்ணுங்கன்றேன். அவரு வந்து பவர் பிளேல ஆனா 100 அடிச்சிருவாரு ப்ரோ. 15 ஓவருக்கு 100 அடிச்சிருவாரு ப்ரோ. அவரு ஏன் 20 ஓவர் வரைக்கும் ஆடணும்ன்றேன். அவரை பவர் பிளேல இறக்குங்க, 13-14 ஓவர்ல 100 அடிச்சிருவாரு அவர் நின்னாருன்னா. நான் சொல்றது வந்து
இல்ல அது இவரோட ரிட்டையர்மெண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு அகைன்ஸ்டா ருத்ராஜ் ஆடுறாரு. ஆயுஷ் மாதவோட ஸ்ட்ரென்த்துக்கு அகைன்ஸ்டா அவர் இறக்கி விடுறீங்க. அதை அப்படியே ஸ்விட்ச் பண்ணுங்க, அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஆடுவாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன், வேற எதுவுமே கிடையாது. அண்ட் புரியுது. ஆல்சோ இப்போ நம்ம வந்து கேகேஆரையும் லைட்டா எடுத்துக்க கூடாது. அவங்களுக்கு பேட்டிங் சில டைம் கிளிக் ஆகலாம். கேமரன் கிரீன்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியன் பிச்சஸ் மாதிரி அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், பவுன்ஸ் எல்லாம் ஆடி. ரவுமன் பவுலும் டால் ஃபெலோ, அவங்களுக்கும் கிளிக் ஆகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலனை சீக்கிரமா தூக்கணும் சிஎஸ்கே. ரஹானேவை பவர் பிளேல ரொம்ப பவுண்டரிஸ் அடிக்க விடக்கூடாது. ஏன்னா பவர் பிளேக்கு அப்புறம் அவர் எக்ஸ்ப்ளோசிவா இருக்க மாட்டாரு, கொஞ்சம் பவுண்டரிஸ் கஷ்டப்படுவாரு. எஸ்பெஷலி சேப்பாக்கு வந்து ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் பெருசுன்னும் போது பவர் பிளேல ரஹானேவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்ஸ் பவர் பிளேல நம்ம சுருட்டிட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க கேகேஆர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி 60-40 ஏன் 70-30 கூட நான் சிஎஸ்கே கொடுப்பேன். பட் நம்ம நல்லா ஆடணும். நம்ம வந்து போன மேட்ச் இருந்த இன்டென்சிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணணும். கலில் அகமது ஃபீல்டிங்லயும் சரி ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கே வில் வின் அவர் செகண்ட் கான்சிக்யூட்டிவ் மேட்ச்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா நான் வந்து தெம்பா சொல்லுவேன், சரி சிஎஸ்கே வந்து ரேஸ்ல இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா போன சீசன் ஒரு மேட்ச் கூட நம்ம பேக் டு பேக் ஜெயிக்கவே இல்லை. 2 மேட்ச் தொடர்ந்து நம்ம ஜெயிக்கவே இல்லை. ஸோ இது வந்து இட் வில் பி லைக் யூனோ ஒரு பூஸ்ட், பெரிய பூஸ்ட் மாதிரி இருக்கும் பேக் டு பேக் நம்ம ஹோம்ல ஜெயிச்சாங்கன்னா. பார்க்கலாம், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். Hopefully CSK will do it. Thank you so much for joining, Madan. Always a pleasure talking to you. Tata, bye bye, see you.